முன்பு ஒரு காலத்தில் வாழ்ந்த ஒரு மன்னருக்கு மனதில் ஒரு கேள்வி எழுந்தது. இந்த உலகில் எல்லோருக்கும் உண்மையான மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒன்று எது? மன்னர் நீண்ட நாட்கள் சிந்தித்தார். ஆனால் எந்த விடையும் அவரை திருப்திப்படுத்தவில்லை. இறுதியில் அவர் தன் அமைச்சரை அழைத்து இந்த கேள்வியை மக்களுக்கு அறிவித்து, யார் சரியான விடையை கொண்டு வருகிறார்களோ அவர்களுக்கு ஒரு பை நிறைய தங்க நாணயங்கள் பரிசாக அளிக்கப்படும் என்று அறிவிக்க கூறினார். அரசு அறிவிப்பாளர் தெருக்களில் பறையடித்துக் கொண்டு மன்னரின் வார்த்தைகளை அறிவித்தார். அந்த அறிவிப்பு தீ போல் பரவியது. எல்லோரும் ஆர்வமுடன் தங்களது சிறந்த பதிலை தயாரிக்க தொடங்கினர். முழு நிலவின் இரவு பொழுதில் ஒரு நாள் நாட்டு மக்கள் தங்கள் பதிலை கூறி பரிசு பெறும் ஆர்வமுடன் அரண்மனைக்கு படையெடுத்தனர். முதலில் ஒரு மனிதன் அழகான மயிலை கொண்டு வந்தான். அரசே, இந்த மயிலின் ஆட்டம் அதை பார்க்கும் எல்லோருக்கும் மகிழ்ச்சி தருகிறது என்று பெருமையாக கூறினான். இந்த மயிலின் ஆட்டத்தை பார்க்கும் பொழுது எனக்கும் மகிழ்ச்சி ஏற்படுகிறது. ஆனால் ஒரு கண் பார்வை இல்லாதவருக்கு இந்த மகிழ்ச்சி எவ்வாறு அனுபவிக்க முடியும் என்று சொல்லுங்கள் என்றார் மன்னர். அந்த மனிதன் மௌனமாய் இருந்தான். அடுத்து ஒரு இசைக்கலைஞர் வந்தார். அவள் வீணை மீட்டினாள். இனிய ராகம் முழு மண்டபத்தையும் நிரப்பியது. இசையே உண்மையான மகிழ்ச்சி அரசே, அது எல்லா இதயங்களையும் தொடுகிறது என்றார். நீங்கள் கூறுவது சரிதான், ஆனால் காது கேளாதவர்கள் இதை எவ்வாறு உணர முடியும் என்றார் மன்னர். அவளும் மௌனமாய் இருந்தாள். பின்னர் ஒரு வியாபாரி வந்தான். அவன் ஒரு நாணய பையை உயர்த்தி காட்டினான். அரசே, பொற்காசுகளே மகிழ்ச்சி தருகிறது, இதனால் எல்லாவற்றையும் வாங்க முடியும் என்றான். ஆம், பொற்காசுகளால் எல்லாவற்றையும் வாங்க முடியும். ஆனால் மரண தண்டனைக்கு ஆளான ஒரு கைதியிடம் சென்று பொற்காசுகளை தந்தால் அவன் எவ்வாறு மகிழ்ச்சியாக இருப்பான்? வியாபாரி வெட்கப்பட்டு கண்களை தாழ்த்தினான். ஒருவருக்கொருவர் பலரும் முயன்றனர். சிலர் அழகு என்றனர், சிலர் அதிகாரம் என்றனர், சிலர் உணவு, சிலர் புகழ் என்று பலவற்றை கூறினர். ஆனால் ஒவ்வொருவருக்கும் மன்னரிடம் ஒரே பதில்தான் இருந்தது. இவை குறிப்பிட்ட சிலருக்கு மட்டுமே மகிழ்ச்சியை தரும், அனைவருக்கும் அல்ல என்றார். இறுதியாக கூட்டம் அமைதியான பொழுது ஒரு சிறுமி முன் வந்தாள். அவள் கையில் சிறிய மண்ணாலான சிலை ஒன்று இருந்தது. ஒரு தாய் தனது குழந்தையை அன்போடு அணைத்திருக்கும் சிலை அது. அதன் அடிப்பகுதியில் ஒரு சொல்லே எழுதப்பட்டிருந்தது, அன்பு என்று. சிறுமி மெதுவாக சொன்னால், அரசே, உண்மையான மகிழ்ச்சியை எல்லா உயிர்களுக்கும் தரக்கூடியது அன்பு மட்டுமே. அன்புக்கு கண்கள் தேவையில்லை, காதுகள் தேவையில்லை. அது நேராக இதயத்தை தொடுகிறது. அது மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் ஒவ்வொரு உயிருக்கும் மகிழ்ச்சியை தருகிறது. மன்னரின் கண்கள் ஆச்சரியத்தில் நிரம்பின. அவளது வார்த்தைகள் உண்மை என அவர் மனதில் ஆழமாக பதிந்தது. அவர் அந்த பாடத்தை மனதில் நிறுத்திக் கொண்டு அவர் புன்னகையுடன் அறிவித்தார், அன்பே உண்மையான மகிழ்ச்சி. இந்த சிறுமி உண்மையை கூறினாள். செல்வத்திலும் அழகிலும் அதிகாரத்திலும் எதிலும் உண்மையான மகிழ்ச்சி இல்லை. அது அன்பில்தான் உள்ளது. அனைவராலும் உணரக்கூடிய பொதுமொழி அது. அன்பே ஒருபோதும் மங்காத நிலையான மகிழ்ச்சியை தருகிறது என்றார். நாம் ஒருவருக்கொருவர் பேதமை பார்க்காமல் அன்பு காமிக்க வேண்டும் என்றார் மன்னர். நானும் இந்த கருத்தையே அனைத்து நண்பர்களுக்கும் வலியுறுத்துகிறேன். நாம் எவரிடமும் பேதமை பார்க்காமல் அன்பு செலுத்த வேண்டும். நன்றி. இந்த காணொளி தங்களுக்கு பிடித்திருந்தால் இதை தங்கள் நண்பர்களுக்கு பகிரவும். அத்துடன் எங்கள் ட்வின் கதை ஸ்டுடியோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.